காடுகள்லையோ திருப்பு கூடைகள்லையோ நம்ம ஒரு பொருள் வாங்குறதுக்காக தேடணும் அப்படின்னா ஒரு சில ஸ்பெஷலான ப்ராடக்ட்ஸ் மட்டும் ஆஃபரில் போட்டு சேல் பண்ணுவாங்க. 50% டிஸ்கவுண்ட், 70% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பில்லியன் டேஸு, கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஃபெஸ்டிவ் சீசனை வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர்ஸு, அது ஆஃபரு, இது ஆஃபரு, எல்லாமே ஆஃபரில் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நடக்கக்கூடிய இந்த சீசன் சேலில் நான் ஒரு சில பொருட்களை ஆஃபர் ப்ரைஸில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கேமராவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,05,000 கிட்ட இருந்தது. பட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 96,000 கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட்னே சொல்லலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து எல்ஜியோட வாஷிங் மிஷின். ஸோ இதோட டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலர் பிரைம் டீல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ விலை வந்து 38,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த விலை வெறும் 39,000, 1,000 தான் அதில் இருந்து குறைஞ்சிருக்கு. சரி, 1000 குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி போனால் போதுன்னு விட்டுறலாம். ஆனால் இதெல்லாம் விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் இருக்குது. இந்த போட்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது இல்லையா, இதுவும் வந்து லிஸ்டிங் பண்ணி வச்சுருந்தேன். இதோட இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னா 2,000 போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இது என்ன விலை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1,500 தான் ரேட்டு போட்டிருந்தாங்க. சேல் ப்ரைஸில் குறையும்னு பார்த்தா 500 கூட்டி வச்சிருக்காங்க. அநியாயம் பண்ணுறீங்கடா, உங்களெல்லாம் தட்டி கேட்க ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆள் இருக்காரு. அவர் தான் அந்த வீடியோவோட ஸ்பான்சர் பைஹெட்கே. இது வந்து ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் சிம்பிளாக குரோம் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் போயிட்டு பைஹெட்கே அப்படின்னு அடிச்சிங்கன்னா அதிலே வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விலையில ஏமாற்றி விளையாடுறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் அப்பட்டமாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்பீக்கரோட ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே 1,500 தான் இருந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் ரேட்டே வந்து 1,900 தான் இருக்குது. ஆனால் இப்போ கரெக்டாக சேல் டைமில் மட்டும் 2,000 போட்டு வச்சுருக்காங்க. சரி, இவங்க ஏன் இப்படி ரேட் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு நம்ம இந்த சேல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இந்த காடுகள் இல்லை திருப்புக்கூடைகள் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் யார் வேணாலும் அவங்களோட ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணி சேல் பண்ண முடியும். இந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் அவங்க ஒரு சீசனை கொண்டு வராங்க, அதாவது இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் சேலை கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக எல்லா செல்லர்ஸும் அவங்களோட ப்ராடக்ட்டை விலை குறைச்சி கொடுக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. அப்போ மக்களுக்கு பாப்புலாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரியான சீசன் சேல் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த செல்லர்ஸும் வந்து அதுக்கு தகுந்தாப்லேயே விலையை கம்மி பண்ணி தான் வித்தாகணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படி. இப்போ ஒரு மொபைல் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டை டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. விலை அதிகமாக இருக்குன்னு தள்ளி வச்ச ஒரு சில ப்ராடக்ட்ஸையும் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிது அப்படின்ற போது இஎம்ஐயாச்சும் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் நமக்கு இருக்குது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் விலை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க. உதாரணத்துக்கு ஆப்பிள் மாமாவை சொல்லலாம். இப்போ அவங்க ஆஃபர் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மக்கள் மனதில் அதை வாங்க முடியும் அப்படின்ற அந்த இதை உருவாக்க முடியாது. அப்படின்றப்போ மக்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டிவ்ஸை தேடி போயிடுவாங்க. ஐபோனுக்கே தான் போட்டு எல்லா ஃபீச்சரும் ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வித்தாகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் போக அடிஷ்னலாக இங்கே பேங்க்கும் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. என்னன்னா நம்ம ஒரு பொருளை வாங்கும் போதே கீழே வந்து பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி வரிசையாக லிஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? இதில் குறிப்பிட்ட பேங்க்கோட கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,000 இமீடியட்டாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பல்வேறு விதமான பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஆஃபர்ஸை லிஸ்டிங் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே அவங்களோட கிரெடிட் கார்டை வாங்குறதுக்காக உங்களை புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், அந்த கார்டுக்கு ஆஃபர் கிடைக்குது அப்படின்றப்போ இது இருந்தால் நமக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்குமே, அப்போ இமீடியட்டாக அந்த கார்டை வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வைப்போம். அதுக்கப்புறமா அதில் நிறைய பொருட்கள் வாங்குவோம், அதில் மாட்டிப்போம். அதெல்லாம் சார் ரெண்டாவது விஷயம். ஸோ இதில் செல்லருக்கும் லாபம், பேங்க்குக்கும் லாபம். அதுக்கு அடுத்தபடியாக பிளாட்ஃபார்ம், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிளாட்ஃபார்ம் அவங்களும் வந்து நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேல்லாம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே கிடைக்கும், ஃபாஸ்ட் டெலிவரி கிடைக்கும், 5% கேஷ்பேக் கிடைக்கும், இந்த மாதிரியும் சொல்லுவாங்க. நம்ம புது பொருள் வாங்கிட்டு லேட்டாக வந்தால் நமக்கு நல்லாவா இருக்கும்? கண்டிப்பாக சீக்கிரமே நம்ம கைக்கு வேணும் இல்லையா? அதனால் நம்ம ப்ரைமையும் காசு கொடுத்து வாங்கிப்போம். ஸோ எல்லாரும் லாபம் பார்க்கும்போது கஸ்டமர் ஆகிய நம்மளும் லாபத்தில் தானே இருக்கணும். ஏன்னா நம்மளும் எல்லா பொருட்களையும் டிஸ்கவுண்ட்டில் தானே வாங்குகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து இந்த பிராண்ட்ஸ்லாம் நைஸாக அவங்களோட சூழ்ச்சியை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்ச்சிக்குள்ளெல்லாம் சிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பைஹெட்கே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்டை நம்ம ஜஸ்ட் சர்ச் பண்ணி அது கீழே நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அது மேலேயே வந்து ஒரு ஆரோ மாதிரி காட்டுறதை பார்க்க முடியும். ஸோ இதில் க்ரீன் கலர் ஆரோவும் இருக்குது, ரெட் கலர் ஆரோவும் இருக்குது. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெளியிலேயே வந்து நம்ம ஜஸ்ட் அது மேலே கர்சரை வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கீழேயே வந்து அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்ற ஸ்டேட்டஸை வந்து காமிக்குது. இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் அது கீழேயே ஒரு ஸ்டேட்டஸ் வந்து காமிக்குது லெஸ் தென் ஆவரேஜ் ப்ரைஸ், ஆவரேஜ் ப்ரைஸை விட கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸு. அதே இங்கே பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் தென் லாஸ்ட் சேல் அப்படின்ற ஒரு நோட்டையும் வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சேலில் இதில் வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கும் இல்லையா, அதை விட இந்த ப்ரைஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி அது சஜஸ்ட் பண்ணுது.
ஸோ மேலேயே டீசென்ட் கேட்ச் அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசென்ட்டான முறையில் இதோட விலை வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றப்போ நம்ம வாங்குறதுக்காக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அது கீழே நோ மோர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டீலுக்கான ஸ்கோர் என்ன அப்படின்றதையும் காட்டுறாங்க. 55 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு அது பெஸ்ட்டான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது கம்மியாச்சு அப்படின்னா இது அந்த அளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் கிராஃப்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட விலை எப்பப்பெல்லாம் குறைஞ்சிருக்கு கூடியிருக்கு அப்படின்ற மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து வந்துடும். ஸோ இந்த 6 மாதத்தில் ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, அதுக்கப்புறமா இப்போ மட்டும்தான் குறையுது. அப்போ இந்த ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் சான்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு. இதுக்கப்புறமா ப்ரைஸ் குறையுமா அப்படின்ற இதை வந்து இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. 0% சான்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் ப்ரைஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் ஹட்கே சஜஷன் அப்படின்னும் போட்டு கோ ஹெட் அண்ட் பை நவ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும், இப்போவே வந்து ப்ராடக்ட்டை வாங்குங்க அப்படின்ற மாதிரி சஜஷனும் வந்து இது கொடுக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, லோயஸ்ட் ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, ஆவரேஜ் ப்ரைஸ் என்னவா இருந்துச்சு, இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலோட ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்ற டேட்டா எல்லாமே நம்ம ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்க முடியுது. அண்ட் இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ராடக்ட்டில் எப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இதோட நார்மல் ப்ரைஸ் வந்து 19,498 ரூபா தான். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, சேலுக்கு ஒரு நாள் முன்னாடி இதோட விலையை ஏற்றிருக்காங்க. 19,705 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சேல் அன்னைக்கு 19,498, அதாவது அந்த நார்மல் ப்ரைஸையே மறுபடியும் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஐக்யூவோட ஃபோன் தான். நார்மல் ப்ரைஸ் வந்து 59,998 ரூபா. ஒரு நாளைக்கு முன்னாடி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 60,615 ரூபாயா மாற்றிட்டு மறுபடியும் வந்து ரேட்டை அதே ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. மறுபடியும் அதே 60,000 ரூபா ரேட்டுக்கு போட்டிருக்காங்க. கேட்டால் ப்ரைம் இயர்லி டீலாம் 10% டிஸ்கவுண்டா. அதே மானங்கட்ட வேலையை பார்க்கக்கூடியது தான் ஓப்போவும். ஸோ அந்த ஓப்போ ஃபோனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 38,393 ரூபா, நார்மல் ப்ரைஸு 37,998 ரூபா. விலையை கூட்டிட்டு மறுபடியும் நார்மல் ப்ரைஸ்க்கே 37,998 ரூபா. கேட்டால் ப்ரைம் டீலாம் 12% டிஸ்கவுண்டா. எனக்கு தெரிஞ்சு இதை பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக விவோ. ஸோ விவோ பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் முன்னாடி 39,403, மறுபடியும் நார்மல் ப்ரைஸ் 38,999 ரூபா. நீங்கள் இதெல்லாம் வேறு கம்பெனி நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. பிபிகே எலக்ட்ரானிக்ஸ், ஓப்போ, விவோ, ஒன் ப்ளஸ் இதெல்லாம் ஒரே கம்பெனி தான். ஸோ எல்லாம் ஒரே களவாணிகள் தான். பிளான் பண்ணி தான் ரேட்டை கூட்டி குறைச்சிருக்காங்க. இல்லை 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் குறைச்சிட்டு நாங்கள் இன்னும் வந்து ரேட்டை குறைச்சிருக்கோம், அதுக்கு ரெட் கலர் லேபிளில் வேறு எதையாவது போட்டு விற்றாலும் விற்பாங்க. அண்ட் இங்கே இன்னொரு ப்ராடக்ட்டை பாருங்களேன். கார்டுகளோட பிளாட்ஃபார்மில் கார்டுகள் கொடுக்குற ஆஃபர்லேயே கார்டுகள் கம்பெனியோட ஸ்பீக்கரே வந்து அவங்களோட ஆஃபரில் ரேட்டு அதிகமாக இருக்குது. 1,100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஸ்பீக்கரை 1,700 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சேல் ப்ரைஸ் லைவ்னு சொல்லி போட்டு. அதுவும் இதுக்கு முன்னாடி இதோட விலை 1000 ரூபாய்க்குலாம் போயிருக்கு. அது என்ன, உங்கள் ப்ராடக்ட்டை 7ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆளை காணோம், இப்போ திடீர்னு வந்து லிஸ்டிங் பண்ணி 1,700 ரூபாய்க்கு விற்கிறீங்க? எல்லாமே கார்டுகளோட சூழ்ச்சி தான். சரி, கார்டுகளில் அந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதே வேற ஒரு வெப்சைட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம ஒவ்வொன்றா அமேசான் தனியாக, ஃப்ளிப்கார்ட் தனியாக, அப்படி தனித்தனியாக செக் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. சிம்பிளாக வந்து இதுலேயே மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சேம் ப்ராடக்ட்டு எங்கெங்கே என்னென்ன ப்ரைஸில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவங்க 38,000 ரூபாய்க்கு விற்கிற ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் ஜியோ மார்ட்டில் வெறும் 36,000 ரூபாய்க்கே விற்கிறாப்புல. ஆர்டர் போட்டால் மளிகை ஜாமானோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அங்கே கூட சேல் இருக்கா இல்லையான்னு தெரியல. இதை ப்ரைம் இயர்லி டீல்னு போட்டு வச்சிருக்கீங்க. அண்ட் இதில் புதுசாக வந்து அப்ளை கூப்பன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காக செக் அவுட் பண்ணும்போது சில நேரங்களில் நம்ம சில ஆஃபர்ஸை வந்து கவனிக்க மாட்டோம். ஆனால் இங்கே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக கூப்பன்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ஃபைனல் ப்ரைஸை வந்து நமக்கு காட்டுது. பட் இது வந்து மின்ட்ரா, ஏஜியோ, நைக்கா மாதிரியான கிளாதிங் வெப்சைட்ஸில் நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2-3 ஆஃபர்ஸ் அப்ளை பண்ணி அதுவே வந்து ஒரு ஃபைனலாக நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸை வந்து காமிச்சிருக்குது. அண்ட் இதில் ப்ரைஸ் ட்ராப் அலர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஒரு பொருளோட விலை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் லிஸ்டிங் பண்ணி வச்சிருக்கேன், அதோட டார்கெட் ப்ரைஸ் 20,000 சொல்லி போட்டிருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் கிட்ட காட்டுது. அடுத்தபடியாக லுக் அலைக் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரெஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ நம்ம வாங்கும்போது அதே மாதிரியான ப்ராடக்ட்ஸு வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மற்ற வெப்சைட்ஸோட டீட்டெயிலையும் அதோட ப்ரைஸையும் வந்து காட்டும். ஸோ சில இடங்களில் சிமிலராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் விலை கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்தபடியாக ஸ்பெண்ட் லென்ஸ் அப்படின்றது, இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம காடுகள்லையும் திருப்புக்குடைகளையும் எவ்வளவு செலவு பண்ணோம் அப்படின்றது. ஸோ இதில் நம்ம இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் இது வந்து அக்கக்கா பிரித்து காட்டிடும். அண்ட் டாப் ஸ்பென்ஸ் அப்படின்றதுல அதிகமாக காசு கொடுத்து வாங்கின பொருட்கள் எல்லாத்தையும் இது காட்டுது. அண்ட் இதில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு மட்டும் கிடையாது, எந்த விதமான இ காமர்ஸ் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அதை சிம்பிளாக நம்ம இதில் லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேட்டா எல்லாத்தையும் நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த டேட்டாலாம் நீங்கள் எடுக்கும்போது தான் தெரியும் எவ்வளோ பொருட்களுக்கு தேவையில்லாமல் காசை செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இது வரைக்கும் ஆர்டர் பண்ண டேட்டாவை வச்சு தான் இது அனலைஸ் பண்ணி நமக்கு டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும் அப்படின்றதுனால இது அந்த டேட்டாவை எடுக்க தான் செய்யும். ஸோ இதை பற்றி ப்ரைவேசி கன்சர்ன்ஸ் உங்களுக்கு எதுவும் இருந்தது அப்படின்னா இவங்களோட ப்ரைவேசி பாலிசியை நீங்கள் தாராளமாக படித்து பார்த்துக்கலாம். பை8கே தரப்பில் இருந்து இது சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நாளாகவே இந்த பை8கே எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த பொருள் வாங்குறா இருந்தாலும் சிம்பிளாக அதில் போய்ட்டு ப்ரைஸ் கம்பேர் பண்ணி செக் பண்ணி வாங்குறது என்னோட வழக்கம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம ப்ரைஸை கம்பேர் பண்ணி செக் பண்ணி வாங்க முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு இதை பயன்படுத்தியங்க. அண்ட் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது சரியான முறையில் சரியான டிஸ்கவுண்ட்டில் வாங்குங்க. அப்போ தான் நம்ம கார்டுகள் அண்ட் திருப்பு கூடைகள்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருக்க முடியும். இந்த எக்ஸ்டென்ஷனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அது மூலமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரோம் எக்ஸ்டென்ஷன் ஸ்டோரில் போய்ட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மொபைலில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆட் டு லேப்டாப்னு கொடுத்துட்டிங்கன்னா அது உங்களோட எக்ஸ்டென்ஷனில் ஆட் ஆயிரும். இவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.